வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, சென்னை டு திருச்சி பைபாஸில் ரஞ்சன்குடி அப்படிங்கிற கிராமம். இது பெரம்பலூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கிராமத்துக்கு தான் போகிறோம். இங்கே என்ன இருக்குன்னா, ரஞ்சன்குடி கோட்டை அப்படிங்கிற கோட்டை இருக்குது. இது அரசர்களுக்காக கட்டப்பட்ட கோட்டை இல்லை, காவலுக்காகவும் போர் செய்கிறதுக்காகவும் எப்பொழுதும் தயாராக இருந்த வீரர்களாகவே கட்டப்பட்ட கோட்டை. இது அந்த காலத்தில் தூங்கானை கோட்டை, கல் கோட்டை, காவல் கோட்டைன்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கோட்டைக்கு போகலாம். இது 55 ஏக்கர் அளவுடைய ஒரு பெரிய கோட்டை. இதை சுற்றி 4000 மீட்டருக்கு பாதுகாப்பு வேலிகளும் 80 மீட்டர் உயரம் இருக்கிற ஒரு கல் குன்றின் மேலே அமைக்கப்பட்ட கோட்டை. அந்த கல் குன்று ஒரு யானை வடிவத்தில் படுத்திருக்க மாதிரி தோன்றதுனால இந்த கோட்டைக்கு அந்த காலத்தில் வச்ச பேர் தூங்கானை கோட்டை. யானை தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி உருவத்தில் இருக்கக்கூடிய கோட்டைன்னு பேர். இதோட வெளிப்புறத்துலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுதான் கோட்டையோட வெளிப்புற மதில். வெளிப்புற மதில் கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. வெளிப்புற மதிலுக்கும் உள்புறத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு சுவருக்கும் இடையில் அகழி ஒன்று அமைச்சிருக்காங்க. இது இப்போ தூர்ந்து போச்சு. இதில் தண்ணி விட்டு முதலைகள், விஷப்பாம்புகள் மாதிரி கொடூரமான ஜந்துக்கள்லாம் இருக்கும். இதை தாண்டி நம்ம நுழைவாயிலை நோக்கி போகலாம். இதுதான் நுழைவாயில். இந்த நுழைவாயிலை பார்க்குறப்பவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இது அந்த காலத்தில் எத்தனை ஆயிரம் வீரர்களும் எத்தனை ஆயிரம் குதிரைகளும் பீரங்கிகளும் ஒரு போர் பண்ண ஒரு இடம் இது. நுழைவாயிலுக்கு முன்னாலேயே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு திடல் போன்ற அமைப்பு அமைச்சிருக்காங்க. இதை தாண்டி நம்ம கோட்டைக்குள்ளே போகலாம். இது கோட்டையோட இன்னொரு நுழைவாயில். இந்த நுழைவாயிலில் சண்டை போடுற வீரன் மற்றும் புலியோட கிறுக்கல் ஓவியம் இருக்குது. இது முழுவதுமே கற்களாலான சுவர்களால் ஆனது. இதை தாண்டி நம்ம கோட்டைக்குள்ளே போகிறோம். இங்கே கீழ்கோட்டை, நடுக்கோட்டை மற்றும் மேல்கோட்டைங்கிற 3 விதமான அமைப்பாக பிரிச்சிருக்காங்க. 3 வித அமைப்பிலையும் தனித்தனியான வசதிகளும் தனித்தனியான அமைப்புகளோடையும் கட்டியிருக்காங்க. இதுதான் நம்ம கீழ்கோட்டை. கீழ்கோட்டைக்குள்ளே நுழைஞ்சோன்னுமே வலது புறத்தில் ஒரு பாதை போகுது. இங்கே ஒரு தொழுகை பண்ணுற இடம் இருக்குது. இன்னமும் அது பயன்பாட்டுக்கு இருக்குது. இதுதான் இந்த அபாயகரமான மற்றும் அழகான கோட்டை. கீழ்கோட்டைங்கிறது குதிரைகள் நிப்பாட்டி வைக்கிற இடமாகவும் வீரர்கள் ஓய்வெடுக்கிற இடமாகவும் பேட்டைங்கிற பேரில் அழைக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து கொஞ்சம் தூரம் கருங்கல் படிக்கட்டுகள் வழியாக ஏறி நம்ம நடுக்கோட்டைக்கு போகலாம். இந்த கோட்டை ஒரு புதிர் வடிவிலே கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டையை முதல்ல சுந்தர சோழர் காலத்தில் வண்ணாற்று சிற்றரசர் தூங்கானை மறவரால் ஒரு சிறிய பாதுகாப்பு கலனாக கட்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசர்களால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களாலையும் மாற்றி அமைக்கப்பட்டு இப்போ இருக்கிற இந்த கோட்டையாக மாறி இருக்கு. இந்த கோட்டை ஒரு புதிரான அமைப்போடையே கட்டப்பட்டிருக்கு. எங்கேருந்து பார்த்தாலும் கோட்டை ஒரே மாதிரி தான் தெரியும். பாதைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. பாதைகள் முடிகிற இடம் ஒரு சுவராக தான் முடியும். திரும்பும் இடத்துல தான் மறுபடியும் மற்றொரு பாதை ஆரம்பிக்கும். இது முதல் கோட்டையோட நுழைவாயில் ஆரம்பிக்கிற இடம். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை மற்றும் சிவலிங்கம் சிலை இருக்குது. இதை தாண்டி போனோம்னா கோட்டையோட நுழைவாயிலுக்கு முன்னாடி விநாயகரோட சிலை இருக்குது. கோட்டையோட உச்சியிலையும் விநாயகரோட விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ நடுக்கோட்டைக்கு உள்ள நம்ம போகிறோம். இது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மண்டபம். அதை ஞாபகமாக அந்த மன்னரோட சிற்பமும் இங்கே வடிக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்துக்கு ஏற்றாப்புலேயே தொழுகை பண்ணுவதற்காக ஒரு அழகிய மசூதி ஒன்றும் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் மதங்கள் வேறாக இருந்தாலும் நாட்டுக்காக வீரர்கள் ஒன்றா இருந்து போர் புரிஞ்சது தெரிய வருது. இந்த மசூதிக்கு பக்கத்திலேயே மிக கொடூரமாக தண்டனை கொடுக்கக்கூடிய தண்டனை கிணறு இருக்குது. இந்த படிக்கட்டுகள் கீழே வரைக்கும் போகுது, கிணறு வரைக்கும் போகுது. இது ஒரு கொடூரமான கிணறு, அதனால் பூட்டி வச்சுருக்காங்க, யாருக்கும் அனுமதி இல்லை.
இது வெளியிலேருந்து பார்க்குறப்பே அவ்வளோ ஒரு பயமாகவும் கிளியாகவுமே இருக்குது. இதோட வெளிப்புறம் எப்படி இருக்குன்னா வாங்க பார்க்கலாம். இதோட வெளிப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது முழுவதுமாகவே நீராலையும் விஷப்பூச்சிகள் மற்றும் முதலை போன்ற கொடூர பாம்புகளால் நிரம்பி இருக்கும். இதற்குள்ள தண்டனை கைதிகளை உள்ளே அனுப்பி பூட்டிடுவாங்க. இப்படி தான் அவங்களுக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க. அந்த காலத்து தண்டனை முறை எவ்வளோ ஒரு கொடூரமாக இருந்திருக்குங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ தூரத்துலேருந்து பார்க்குறப்போ இந்த கோட்டையோட 2 பாதுகாப்பு மதில்கள் ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த 2 பாதுகாப்பு மதில்களுக்கு நடுவில் இயற்கையாகவே ஓடக்கூடிய கோனேரி ஆறு ஓடி இருக்குது. அது ஒரு தண்ணீர் வழி அகழி மாதிரி பாதுகாப்பாக இருந்திருக்கு. நடுக்கோட்டையில் தான் முரசு அறிவிக்கும் இடங்கள், பீரங்கி நிறுத்தும் இடங்கள், குதிரை லாயம், பூங்காக்கள் போன்றவை இருந்திருக்கு. இதுதான் மேல்கோட்டை. மேல்கோட்டை ஒற்றை கல்லால் மேல்புறமாக அமைக்கப்பட்டிருக்கு. நடுக்கோட்டையை சுற்றி பல விஷயங்கள் இருந்திருக்கு. அதெல்லாம் காலத்தாலையும் போராலையும் அழிஞ்சிருச்சு. இப்போதைக்கு இந்த முரசு அறிவிக்கும் இடங்களும் பீரங்கி நிப்பாட்டும் இடங்களும் வீரர்கள் நின்று பாதுகாக்கும் இடம் மட்டும்தான் இங்கே கண்ணுக்கு தெரியுது. மற்ற கட்டிடங்கள் எல்லாமே சிதலம் அடைஞ்சு போச்சு, எதுவுமே கிடையாது. அதற்கான அடையாளங்கள் மட்டும்தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்க சுவத்தில் சிறிய சிறிய துவாரங்கள் இருக்குது. இது பாரம் ஏற்றுவதற்கும் மற்றும் காலநிலையை கட்டிடம் நல்லா தாங்கி இருப்பதற்காகவும் இந்த துவாரங்கள் இடப்பட்டிருக்கு. இது மேல்கோட்டையோட நுழைவாயில். மேல்கோட்டையோட நுழைவாயில் வந்து சுண்ணாம்பு, கடுக்கா, முட்டை அது மாதிரி அந்த காலத்து சிமெண்ட் பூச்சு முறையில் கட்டப்பட்டதாக இருக்குது. இதை தாண்டி நம்ம மேல்கோட்டையோட நுழைவாயிலுக்கு போகலாம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய நுழைவாயில் வழியாக மேல்கோட்டைக்குள்ளே உள்ளே நுழையலாம். மேல்கோட்டைக்குள்ளே இன்னொரு சிறிய ஒரு நுழைவாயிலும் இருக்குது. இதோட முன்பகுதியில் அழகிய கல் வேலைப்பாடுகளோடு இருக்குது. இந்த நுழைவாயிலை தாண்டி நம்ம உள்ளே போன ஒன்றும் ஒரு அழகிய மண்டபம் இருக்குது. அதற்கப்புறம் இடிஞ்சு சிதலமாகி போன பல கட்டட அமைப்புகள் இருக்குது. இது முழுவதுமே பாதுகாப்பு களங்களாகவும் பொக்கிஷம் பாதுகாக்கும் இடமாகவும் மேல்புறத்தில் இருந்து கண்காணிக்கும் இடமாகவும் இருந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய உயரமான இடத்துல கொடி ஏற்றுவதற்கான ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்தை சுற்றி பீரங்கிகள் நிப்பாட்டி வைக்கப்பட்டு வீரர்களால் கண்காணிக்கப்பட்டு சுமார் 15 கிலோமீட்டர் வரைக்கும் யார் வந்தாலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த கோட்டை வந்து விளங்கியிருக்கு. இந்த கோட்டையோட உச்சி பகுதியில் இன்னமும் கொடி ஏற்றுவதற்காக தோண்டப்பட்ட பாறைகளில் துளையிடப்பட்ட அமைப்பு இன்னும் அங்கே இருக்குது. இதுக்கு பக்கத்திலேயே குளம் போன்ற ஒரு அமைப்பு பாறையை குடைஞ்சி ஏற்படுத்தியிருக்காங்க. இது அப்போதைக்கு நீர் தேவைகளை சரி பண்ணுவதற்காக தோண்டப்பட்ட ஒரு பாறை கிணறு தான் இது. இதுக்கு பக்கத்தில் மண்டபம் வந்து பல சிதலமாயித்தான் போயிருக்கு. பல கட்டட அமைப்பு இடிஞ்சு போயிருக்கு. இனி நம்ம இந்த கோட்டையோட உச்சிக்கு போகலாம். உச்சி பகுதியில் தான் கொடியேற்றுவதற்கான துளையிடப்பட்ட இடமும் பீரங்கி மற்றும் காவல் வீரர்கள் பாதுகாப்புக்காக நின்ன இடமும் அவர்கள் எப்படி இந்த இடத்த பார்த்துருப்பாங்க, ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் இவங்களால் பார்த்துருக்க முடிஞ்சிருக்கு அந்த காலத்தில். அந்த இடம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். இந்த கோட்டை 2 காவல் காக்கும் அரண்களோடு இருக்குது இப்போதைக்கு. இங்கேருந்து பார்க்குறப்போ 15 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பார்க்கலாம். இது சோழர் காலத்தில் ஆரம்பித்து பிரிட்டிஷ் காலம் வரைக்கும் போரிட்டு கொண்டே இருந்த ஒரு கோட்டை தான் இந்த கோட்டை. சுல்தான்கள், நாயக்கர்கள், சிவாஜி, அவரோட தம்பி சோபாஜி மற்றும் 2ஆம் கர்நாடக போரோட முக்கியமான இடமாகவும் இந்த போர் இடந்ததுக்கான அடையாளங்களும் அதற்கான தகவல்களும் இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க கோயில் கல்வெட்டுகளில் கல்வெட்டப்பட்டிருக்கு. போர் நடந்தது பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த போர்க்களை வந்து அப்போது போர் நடத்தினவரே எழுதி வச்ச குறிப்புகளும் பிரிட்டிஷ் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருது.
ஆயிரக்கணக்கான வீரர்களை வச்சு, ஆயிரக்கணக்கான காலாட்படை வீரர்களை வச்சு மிகப்பெரிய போர் பீரங்கிகளோடு இங்கே நடந்திருக்கு. பீரங்கி தாக்குதலால் கோட்டை ரொம்பவும் சிதிலமடைஞ்சு போய் அதுக்கப்புறம் நிர்மாணம் பண்ணப்பட்ட கோட்டை தான் இப்போது நம்ம பார்வைக்காக இருக்குது. இயற்கையாலும் போர்களாலும் சுத்தமாக அழிக்கப்பட்டாலும் இது ஆடம்பரத்துக்காக இல்லை, வீரர்களுக்கானதுங்கிறதுனால மறுபடியும் கட்டப்பட்டு இப்போது அடையாள சின்னமாக இருக்குது. இதுதான் இன்னொரு பாதுகாப்பு கோபுரம். இங்கேருந்து பார்க்குறப்போ ஒரு மிகப்பெரிய அகழி போன்ற அமைப்பு கோட்டையை சுற்றி இருந்ததை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த கோபுரம் சிதிலமடைஞ்சு போச்சு. இப்போ அரசாங்கத்தால் மறுபடியும் அதே முறையில் இப்போது நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்களோ அதே முறையில் தான் கட்டப்பட்டிருக்கு. இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த ஊரின் எல்லை வரைக்கும் பார்க்கக்கூடிய வசதிகளும், பீரங்கிகளை நிப்பாட்டி வச்சு எதிரிகளை வரவிடாமல் தடுக்கக்கூடிய வசதிகளும் இந்த கோட்டையிலேயே இருந்திருக்கு. இந்த கோட்டையோட ஒவ்வொரு பகுதியும் வீரர்களாக கண்காணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தஞ்சை, மதுரை, கடலூர் போன்ற அனைத்து ஏரியாக்களில் இருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணிக மையமாகவும் பெருவழிச்சாலையோட பாதுகாப்பு அரணாகவும் இந்த கோட்டை இருந்திருக்கு. அப்படிப்பட்ட கோட்டையில் முக்கிய பொக்கிஷ அறையாக இருந்தது இந்த இடம்தான். இந்த இடத்துக்கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பாதாள கிணறு வடிவிலையும் இருக்குது. இது இப்போது மூடி பூட்டு போட்டு யாரும் உள்ளே போகாதபடிக்கு பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இதை தாண்டி உள்புறத்தில் பல இடங்களிலையும் ரகசிய பாதைகளும் ரகசிய அறைகளும் இருக்கிறதாகவும் 10க்கும் மேற்பட்ட பாதைகள் இருக்கிறதாகவும் இங்கே ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க. மேலேருந்து பார்க்கும் பொழுதும் இந்த கோட்டையோட அமைப்பும் ஒரு ரகசியமான பாதுகாப்பான ஒரு கோட்டையாக தான் இருந்திருக்கு. இதனால தான் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் அரசுகளும் இந்த கோட்டையை அழிக்க நினைக்கல. அதுக்கு பதிலாக அவங்க பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த கோட்டை இதுவரைக்கும் பாதுகாப்பாக இருக்குது. பல அரசர்களோட அரண்மனையும் இடித்து தரமட்டமானாலும் இந்த கோட்டை இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் இது ஒரு காவல் கோட்டையாக இருந்ததுனால மட்டும்தான். எந்த ஒரு நாட்டு மன்னன் வந்தாலும் அவங்க இதை அவங்களுக்காக பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. இந்த கோட்டைக்காக பல ஆயிரம் போர்கள் நடந்திருக்கு. திப்பு சுல்தானில் இருந்து ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரங்க, மாவீரன் சிவாஜி அனைத்து பேரும் இங்கே போனதுக்கான ஆதாரம் கல்வெட்டுக்களாகவே பதிக்கப்பட்டிருக்கு. இங்கே நடந்த மிகப்பெரிய இந்த கோட்டை வாசலில் மிகப்பெரிய போர் நடந்திருக்கு, 2ஆம் கர்நாடக போர். அந்த போகிறப்போ ஆயிரக்கணக்கான வீரர்களும் ஆயிரக்கணக்கான குதிரைகளும் பீரங்கிகளும் பயன்படுத்தப்பட்டு கோட்டை முற்றிலுமாக இடிக்கப்பட்டு மறுபடியும் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோட்டையோட பின்புறத்துக்கு போவோம். பின்புறத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆதி தெய்வங்களோட கோயில் எல்லாமே சுற்றி இருக்குது. அதை பற்றி இங்கே யாருமே சொல்கிறதில்ல. சிறு தெய்வங்கள் இந்த கோட்டையை சுற்றியே இருக்குது. போருக்கு முன்னாடி செல்லக்கூடிய வணங்கக்கூடிய அம்மனோட கோயிலும் ஒன்று இருக்குது. எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அந்த கோட்டையோட பேருக்கு ஏற்றபடி தூங்கானை கோட்டை யானையோட வடிவத்தில் தான் அந்த கோட்டை இருக்குது. இது அருங்கோண வடிவத்தில் கட்டப்பட்டு 6 பக்கமும் இருந்து பாதுகாப்பு வர வீரர்களால் கண்காணிக்கப்பட்ட கோட்டையாக தான் இருக்குது. அவ்வளோ சுலபத்தில் எதிரிகள் யாரும் இந்த கோட்டையை அணுக முடியாத அளவுக்கு மிகவும் பாதுகாப்பாகவும் ஒரு பாதுகாப்பு பெட்டகமாகவும் தான் இருந்திருக்கு. இதுதான் அந்த அம்மனோட கோயில். உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. இங்கே போருக்கான அம்மனோட சன்னதி இருக்குது. இங்கே வணங்கிட்டு தான் வீரர்கள் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்குறப்பையும் கோட்டையோட ஒரு புறத்தில் இங்கேயும் பாதைகள் வந்திருக்கலாம், ரகசிய பாதைகள் இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. இதை பற்றி எதுலேயுமே சொன்னதில்லை. நான் இப்போ தான் போய் கோட்டையோட பின்புறத்தை சுற்றி பார்த்துட்டு இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
200 வருஷங்களாக தொடர்ந்து போர் நடத்தி அந்த போரையும் சமாளித்து அந்த போருக்கான அடையாளமாகவும் இருந்திருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த இடத்துல இருந்து ஒரு பாதுகாப்பு அரணாகவும் ஒரு எல்லை பகுதியுமாகவே இந்த கோட்டை இருந்திருக்கு. சுல்தான்களுக்கும் நாயக்கர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய எல்லை பகுதியாகவே இந்த கோட்டை இருந்திருக்கு. போர் வீரர்களுக்கான அடையாளத்துக்கான சில புகைப்படங்களோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. உங்கள் ஆதரவை